நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான பாப்கார்ன் காலிஃப்ளவர் KFC ஸ்டைலில் எப்படி சிம்பிளான மெத்தடில் வீட்டில் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. காலிஃப்ளவரில் எந்த ரெசிபி பண்ணாலும் முதல்ல இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்போது காலிஃப்ளவரில் எந்த ஒரு பூச்சியும் இல்லாமல் நல்லா க்ளீனாக சுத்தமாயிடும். நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் மேரினேஷனுக்கு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதே அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் மிளகுத்தூளோட காரம் தான், அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருக்க காலிஃப்ளவரை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் நல்லா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவில் ரொம்ப கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் பண்ணுவோம். அதனால் ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 டைம் கோட் பண்ணும்போது காலிஃப்ளவர் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மீதி இருக்க மாவில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டு KFC ஸ்டைலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸை ஒன்றா இந்த பேட்டரில் ஒரு தடவை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக ஃப்ரை பண்ணின கார்ன் இருந்ததுன்னா அதையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் கூட கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை விட இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லா பீசஸையும் பேட்டர்லேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பீஸாக கேப் விட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பேட்ச்க்கு 3லேருந்து 4 பீஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வராமல் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். இப்போ ஒரு சைடு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததும் ஆயிலேருந்து தனியாக எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான KFC ஸ்டைல் பாப்கார்ன் காலிஃப்ளவர் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே KFC ஸ்டைலில் அப்படியே இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட மயோனேஸ் இல்லைனா கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா KFCயில் வாங்கிட்டு வந்தீங்களான்னு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் ப்ரான் கூட ட்ரை பண்ணலாம். சேம் எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.